பிரதமர் மோடி மாணவர்கள் குறித்தும் அவர்களின் எதிர்காலம் குறித்தும் நள்ளிரவில் வீடியோ வெளியிட்டதும் அதில் முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டதும் தான் இன்று நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவங்களை தடுக்க கடுமையான தண்டனைகளை உறுதி செய்யும் புதிய வரைவு சட்டம் குறித்து இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட 3 நிமிட வீடியோ செய்தி பேசிய பிரதமர் மோடி, வினாத்தாள் கசிவு என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல. இது லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. நமது முதன்மை பொறுப்பு மாணவர்கள் ஒரு கல்வியாண்டை வீணடிக்க கூடாது என்பதே ஆகும். அதனால்தான் 22 லட்சம் மாணவர்களுக்கான மறுதேர்வை மிக குறைந்த காலத்தில் நடத்தி கடந்த ஜூலை 19 அன்று முடிவுகளையும் வெளியிட்டோம். இத்தவறில் ஈடுபட்டவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் நாம் இத்துடன் திருப்தி அடைந்துவிடக் கூடாது. எனவேதான் விரைவு நீதிமன்றங்கள் மற்றும் கடுமையான தண்டனைகளுக்கான விதிகளை உள்ளடக்கிய வரைவு சட்டத்தை தயாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாகவும் இந்த வரைவு சட்டம் இன்று அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு இறுதி வடிவம் பெறவுள்ளது. வரும் திங்கட்கிழமை துவங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 2வது வாரத்தில் இந்த மசோதாவை இரு அவைகளிலும் விரைவாக நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கி வரும் சூழலிலும் நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையிலும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு இந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே கடந்த 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் இருந்து வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு தனது போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற ஆணவ போக்கு இல்லாமல் இளம் தலைமுறை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி எடுத்த இந்த முடிவு தற்போது நாடு முழுவதும் பாராட்டுகளை பெற்று வருகிறது. பிரதமரே உறுதியளித்த பின்பு தற்போது மாணவர்கள் பலர் போராட்டத்தை கைவிட்டு வீடுகளுக்கு திரும்ப துவங்கியுள்ளனர்.